ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு பூஸ் வைப். நான் தான் உங்கள் பூ. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து என்னோட ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கேனடா அதான் நான் சொல்ல போகிறேன். நான் வந்து கேனடாவுக்கு வரப்போ 5th கிரேடில் வந்தேன். இங்கே வந்து ஒரு ஸ்கூல் இயர் செப்டம்பர் டு ஜூனில் நடக்கும். அண்ட் நம்ம ஊரில் வந்து ஏப்ரல்லே ஃபினிஷ் ஆயிரும். ஸோ நான் 5th கிரேட் ஏப்ரலில் வந்து இந்தியாவில் முடிச்சுட்டு இங்கே ஏப்ரல் மந்த் தான் இங்கே வந்தப்போ இங்கே வந்து ஜூனில் தான் முடியும்னு சொல்லிட்டு 2 months வந்து திருப்பியும் 5th படித்தேன். அதுக்கப்புறம் வந்து 6th 7th 8th ஃபுல்லி ஆன்லைன். அப்போ தான் கோவிட் வந்துருச்சு. அண்ட் நான் வந்து வேறு ப்ராவின்சஸில் படித்தேன், அதாவது வேறு ஸ்டேட்ஸில் படித்தேன். அண்ட் இங்கே கேனடாவில் ஒவ்வொரு ப்ராவின்ஸும் வேறு விதமாக அவங்களோட ஸ்கூலிங் இருக்கும். இப்போ வந்து பேசிக்லி ஒரே கான்செப்ட் தான். ப்ரைமரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல் இதுதான் இருக்கும். ஆனால் ஒரு சில ப்ராவின்ஸில் வந்து ப்ரைமரி ஸ்கூல் வந்து கிரேட் 1 to 5 இருக்கும். வேறு சில ப்ராவின்சஸில் வந்து 1 to 7 வந்து ப்ரைமரி ஸ்கூலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து இப்போது கேல்கரியில் இருக்கேன். கிரேட் 9 வந்து நான் கேல்கரியில் கிரேட் 9லேருந்து கிரேட் 12 வரைக்கும் இங்கே தான் நான் படித்தேன். இங்கே வந்து ஸ்கூல் 3 விதமாக இருக்குது. ஒன்று வந்து நார்மல் பப்ளிக் ஸ்கூல், அப்படி இல்லைனா வந்து கேத்தலிக் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஆல்பர்ட்டாவில் வந்து கேத்தலிக் ஸ்கூல்ஸ் ரொம்ப கம்மி, லைக் ஐ ஹவ் நெவர் சீன் ஒன் அந்த மாதிரி தான். பட் ஒன்டாரியோவில் வந்து கேத்தலிக் ஸ்கூல்ஸ் நிறையா இருந்துச்சு. அண்ட் ஃப்ரெஞ்ச் பேஸ் ஸ்கூல்ஸும் இருக்குது. அங்கே எப்படின்னா ஃபுல்லி அவங்க டீச் பண்ணுறது, அந்த ஸ்கூலில் பேசுகிற லாங்குவேஜே வந்து ஃப்ரெஞ்சாக தான் இருக்கும். அது வந்து மான்ட்ரியல், ஒடவா இந்த மாதிரி இருக்கிற சிட்டிஸில் வந்து ஃப்ரெஞ்ச் பேஸ் ஸ்கூல்ஸ் தான் நிறையா இருக்கும். ஏன்னா அங்கே வந்து இட்ஸ் அ ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் ப்ராவின்ஸ்னால. அண்ட் நான் வந்து பப்ளிக் ஸ்கூலில் தான் படித்தேன். இன்னொரு விதம் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். அது வந்து யூ பே ஃபீஸ் தேர் டு ஸ்டடி. பட் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் வந்து இட்ஸ் ஃப்ரீ. அண்ட் இங்கே வந்து ஸ்கூல்ஸ் எப்படி அசைன் பண்ணுவாங்கன்னா, உங்களோட ஏரியாவை பொறுத்து தான் அசைன் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஏரியாவில் இருக்கேன். அந்த ஏரியாவிலே வந்து ஒரு ப்ரைமரி ஸ்கூல் இருக்கும், ஒரு மிடில் ஸ்கூல் இருக்கும், ஒரு ஹை ஸ்கூல் இருக்கும். என்ன வந்து அந்த ஏரியாவில் தான் போடுவாங்க. அப்படி தான் வந்து கேனடாவில் ஸ்கூல்ஸ் அசைன் பண்ணுவாங்க. இங்கே ஆல்பர்ட்டா வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது தட் ஸ்கூல்ஸ் ஆர் ஃபுல், லைக் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறனால அவங்க என்ன பண்ணுவாங்க, பக்கத்து ஏரியாவில் இருக்கிற ப்ரைமரி ஸ்கூல், மிடில் ஸ்கூலில் வந்து என்னை ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்கூலில் நான் போய் சேர்ந்துருவேன். பிகாஸ் என் ஏரியாவில் இருக்க ஸ்கூல் வந்து ஃபுல். அந்த மாதிரி கூட இங்கே நடந்திருக்கு ஆல்பர்ட்டாவில். நான் கிரேட் 5ல் வந்தப்போ 2 months தான் படித்தேன் இன் பர்சனில். அப்புறம் 6th 7th 8th ஃபுல் 3 yearsம் ஃபுல்லி ஆன்லைன். 9th வந்தப்போ கோவிட் முடிஞ்சிட்டு இட் வாஸ் அ ஹோல் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஏன்னா அந்த ஸ்கூலில் வந்து ஐ திங்க் 6thலேருந்து 9th வரைக்கும் இருந்துச்சு. அவங்கெல்லாம் ஒட்டுக்காக தான் படித்தாங்க. நான் அப்போ தான் புதுசாக போய் ஜாயின் பண்ணுறேன். அதுவும் நான் வந்து செப்டம்பர் ஸ்கூல் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணல, நவம்பரில் தான் ஜாயின் பண்ணேன். பிகாஸ் நான் வந்து ஊருக்கு வெக்கேஷன் போயிருந்தேன், கோயம்புத்தூருக்கு. நான் வந்து வரப்போ அவங்க எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தாங்க. அண்ட் இங்கே எப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அந்த ஸ்கூல் ஸ்டார்டிங் கிரேட், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்கூலில் வந்து 6th இருந்துச்சு. 6thலேருந்து 9th வரைக்கும் இங்கே வந்து ஆப்ஷன் கிளாஸஸ்ன்னு இருக்குது. அது மிடில் ஸ்கூல்லே எனக்கு இருந்துச்சு. அதில் என்னென்னா ஃபோட்டோகிராஃபி, கல்னரி, அப்புறம் வந்து அவுட்டோர் எஜுகேஷன் இந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் வந்து அவுட்டோர் எஜுகேஷன் கிரேட் 9, கிரேட் 8, கிரேட் 7 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நான் வந்து 6, 7, 8 மூணுமே வந்து வேற ஒரு ப்ராவின்ஸில் படித்தனால என்னால் வந்து அந்தந்த கிரேட்ஸோட இது வந்து படிக்க முடியல. பட் அவங்க வந்து தே மேட் அன் எக்ஸெப்ஷன் ஃபார் மீ. அண்ட் என்னை வந்து டேரெக்டாக ஃபோட்டோகிராஃபி 9, லைக் 9th போயிருந்தனால டேரெக்டாக வந்து ஃபோட்டோகிராஃபி 9th 9 அண்ட் தென் அவுட்டோர் எஜுகேஷன் 9 இதெல்லாம் போட்டாங்க. அப்புறம் ஹை ஸ்கூல் இங்கே வந்து கிரேட் 9லேயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஹை ஸ்கூல் பற்றி பேசுகிறதுக்கு எல்லாருமே. ஸோ அப்படியே கிரேட் 9 டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஹை ஸ்கூல் இப்படி இருக்கும், ஹை ஸ்கூல் அப்படி இருக்கும், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், டீச்சர்ஸ்லாம் அவங்கக்கிட்ட ரொம்ப ரூடாக இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. ஆக்சுவலி இல்லை, இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். டீச்சர்ஸ் அந்த மாதிரி இல்லை. டீச்சர்ஸ் வேர் லைக் டோன்ட் கேர், அந்த மாதிரி தான் இருந்தாங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, ஐ டோன்ட் கேர், பட் தே நோட்டிஸ் எவ்ரிதிங், அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அண்ட் 9thலேருந்தே வந்து எங்களோட கிரேட்ஸை வந்து ஹையில் வச்சுக்கணும். லைக்
ஒரு 70s நான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். நான் எப்போவுமே வந்து 90 அந்த மாதிரிலாம் நான் எடுத்ததே கிடையாது. 70 85 மேக்ஸிமம் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நான் வந்து எப்போவுமே என்னோடய மார்க்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. அண்ட் என்னோடய மார்க் வந்து 9th அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு. 85 கிட்ட தான் இருந்துச்சு. இங்கே வந்து ஹை ஸ்கூல்ஸில் வந்து டேஷஸ்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது பேசிக்லி என்னென்னா, நம்ம ஊரில் வந்து சொல்லுவாங்கள்ல ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப். லைக் நம்ம ஊரில் வந்து ஐ டோன்ட் நோ இஃப் தே ஸ்டில் டூ இட். பட் ஆனால் வந்து இந்த செக்ஷன்ஸ்லாம் பிரிப்பாங்க. ஏ செக்ஷனில் வந்து நல்லா படிக்கிற பசங்கள்லாம் நிறையா இருப்பாங்க. பி செக்ஷனில் கொஞ்சம் கம்மியாக மார்க் வாங்குற பசங்கள்லாம் இருப்பாங்க. அப்படிலாம் வந்து நம்ம ஊரில் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அப்படிலாம் நடந்திருக்கு ஊரில். ஸோ நான் வந்து இங்கே அப்படி தான் வந்து அதே சேம் ஃபார்மேட் தான். ஆனால் இங்கே வந்து டேஷஸ்ன்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து நம்ம கிரேட் 10க்குள்ளே போகிறோன்னா கிரேட் 9லேயே வந்து நல்ல மார்க் வச்சுருந்தா 10-1ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இங்கே 4 சப்ஜெக்ட்ஸ் வந்து மெயின்: மேத், சயின்ஸ், இங்கிலீஷ் அண்ட் சோஷியல். இந்த 4மே வந்து நான் வந்து 10-1ல் தான் போனேன். மேத் 10-1, சயின்ஸ் 10-1, இங்கிலீஷ் 10-1 அண்ட் சோஷியல் 10-1. ஏன்னா என்னோடய மார்க் வந்து ஹையில் இருந்துச்சு 9th. அப்புறம் 11th போகிறப்போ அந்த 10-1ங்கிறது வந்து 20-1 மாறிடும். அண்ட் இப்போ வந்து கம்மியாக மார்க் எடுக்கிற பசங்களும் இருப்பாங்க. லைக் வந்து 60 to 70 zone. அவங்கெல்லாம் வந்து 10-2ல் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஹை ஸ்கூல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சூஸ் பண்ணுற கோர்சஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ வந்து என்னோடய ட்ரீம் வந்து மெடிசன் தான். வேறு சில பசங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறப்போ அவங்க வந்து அந்த மாதிரி கோர்சஸில் வந்து இங்கிலீஷ், சயின்ஸ் எல்லாம் தேவையில்லை மோஸ்ட்லி. ஸோ அவங்களுக்கு வந்து காலேஜஸே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் 10-2 பண்ணிக்கோங்க போதும், இல்லை வந்து 10-3 பண்ணிக்கோங்க போதும், அந்த மாதிரிலாம் வந்து காலேஜஸ் வெப்சைட்லேயே அந்த கோர்ஸோட இதுலேயே வந்து காட்டும், ரிக்குவயர்மெண்ட்ஸ்லேயே. நான் காலேஜில் வந்து சேரணும்னு நினச்ச கோர்ஸ் வந்து என்னை வந்து -1s தான் கேட்டாங்க. ஸோ நான் வந்து கிரேட் 10, கிரேட் 11, கிரேட் 12, கிரேட் 9 இது எல்லாத்துலேயுமே என்னோடய மார்க் வந்து 70s 80 ரேஞ்சில் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டனால தான் நான் -1ல் அப்படியே டேரெக்டாக ஃப்ளோ ஆச்சு. இப்போ சில பசங்க வந்து கம்மியாக மார்க் எடுத்திருப்பாங்க 9th. ஸோ அவங்க வந்து -2ல் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹை ஸ்கூல் டீச்சர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் மேத் 10-2 பண்ணுறாங்க. அவங்க வந்து -1க்கு வரணும்னா டேரெக்டாக அப்படியே வந்து லைக் இப்போ வந்து கிரேட் 10ல் வந்து மேத் 10-2 பண்ணிட்டாங்க. 11th மேத் 20-1க்கு போக முடியாது. அவங்க வந்து திருப்பியும் மேத் 10-1 பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து 20-1 மேத்துக்கு போக முடியும், 11th கிரேட் மேத்துக்கு போக முடியும். இதில் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம்ஸ் வந்து 4 கோர்சஸாக பிரியும்: ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் நார்மல் சயின்ஸ். லைக் எல்லாமே சேர்ந்து வர மாதிரி. இப்போ என்னோட காலேஜ் கோர்ஸ் அகெயின் அவங்க வந்து கேட்டது பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ நான் வந்து அது 2 சயின்ஸ் கோர்ஸுமே நான் எடுத்துட்டு பயாலஜி 20 அண்ட் கெமிஸ்ட்ரி 20. அதே மாதிரி 12th வந்து பயாலஜி 30 அண்ட் கெமிஸ்ட்ரி 30. இது 2மே நான் பண்ணேன். ஸோ 30 வந்து கிரேட் 12 லெவல், 10 வந்து கிரேட் 10ஓட லெவல், 20 வந்து கிரேட் 11ஓட லெவல், 30 வந்து கிரேட் 12ஓட லெவல். கிளாஸஸ்னு இருக்குது. ஆப்ஷன் கிளாஸஸ்னால் லைக் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிளாஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிடி, இல்லைனா வந்து கல்னரி, இல்லைனா வந்து ஏவியேஷன், இல்லைனா வந்து ஃபேஷன், டான்ஸ், மியூசிக், பேண்ட், யோகா, இது எல்லாமே வந்து ஆப்ஷன் கிளாஸஸ் இருந்துச்சு நான் படித்த ஸ்கூலில். இன்னும் நிறையா இருந்துச்சு. நான் வந்து ஏவியேஷன் எடுத்தேன் பிகாஸ் எனக்கு ஃப்ளைட்டில் அப்போது கிரேட் 10ல் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி நான் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை லூஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஐ ஆல்சோ டோக் டான்ஸ். நான் வந்து டான்ஸ் 12th வரைக்கும் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டான்ஸ். அதுக்கப்புறம் வந்து பிடி வந்து மேண்டட்டரியாக கிரேட் 10ல் எடுத்தே ஆகணும். ஸோ அது நான் எடுத்தேன்.
இன்னொரு கிளாஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் மெடிசன் ஒரு கிளாஸ் எடுத்தேன். ஆக்சுவலி அந்த கிளாஸ் வந்து எனக்கு சேரவே வேண்டாம் அப்படின்னு நான் எங்கள் வீட்டிலலாம் சண்டை போட்டேன் எங்கள் அம்மா கிட்ட. ஆனால் அம்மா சொன்னாங்க, நீ பரவாயில்ல எடு, ஒரு டைம் எடு, நான் சொல்கிறது கேளு, உனக்கு பிடிக்கலன்னா நீ சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மெடிசன் எடுத்தேன். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இப்போ வரைக்கும் டான்ஸுக்கு அடுத்தது ஸ்போர்ட்ஸ் மெடிசன் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கிளாஸ். அண்ட் அந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசன் டீச்சர் தான் இப்போ வரைக்கும் எனக்கு ஃபேவரட்டான டீச்சர். பேசிக்லி அவர் தான் வந்து எனக்கு மெடிசன் பிடிக்க வச்சார். நான் வந்து எனக்கு வந்து போன்ஸ் அண்ட் மசில்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது மட்டும்தான் நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மெடிசனில் படித்தேன். அண்ட் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் இஸ் பேசிக்லி யூ ட்ரீட் athletes. அண்ட் athletesக்கு எங்கே மோஸ்ட்லி அடிப்பட்டும்? போன்ஸ் அண்ட் மசில்ஸ் அண்ட் டிஷ்யூஸ், லெகமெண்ட்ஸ், டெண்டன்ஸ், அதெல்லாமே. ஸோ ஐ லவ் தட் கிளாஸ் அ லாட். நான் வந்து அத்லெட்டிக் ட்ரைனிங்லாம் நான் வந்து பண்ணேன். லைக் இப்போ எங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடுவாங்க. நாங்கள் வந்து அத்லெட்டிக் ட்ரெயினர்ஸ் தான் அங்கே போய் நிற்போம். சப்போஸ் அவங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னா நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம் அதை. ஸோ ஐ ஹேட் அன் அமேசிங் டைம். அந்த மாதிரிலாம் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அதே மாதிரி வந்து இதெல்லாம் வந்து ஆப்ஷன் கிளாஸஸ். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ்னு தனியாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் எப்படின்னா ஸ்விம் டீம் இருக்குது, டான்ஸ் டீம்னு தனியாக ஒன்று இருக்குது. அப்புறம் ஃபுட்பால் சீனியர்ஸ் பாய்ஸ், ஃபுட்பால் ஜூனியர்ஸ் பாய்ஸ், ஜூனியர் கேர்ள்ஸ், சீனியர் கேர்ள்ஸ், வாலிபால், பேஸ்கெட்பால், ரக்பி வந்து இங்கே ஃபுட்பால்னு சொல்லுவாங்க, ஃபுட்பாலை வந்து இங்கே சாக்கர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பேட்மிண்டன், இது எல்லாமே இருந்துச்சுங்க. அண்ட் நான் வந்து ஸ்விம் டீமில் வந்து கிரேட் 10 and 11 இருந்தேன். 12th வந்து நான் என்னால் முடியாது, இட்ஸ் டூ டயரிங், லைக் டூ மச் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நான் வந்து வரலன்னு சொல்லிட்டேன். பட் ஸ்விம் டீமும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து நாங்கள் வாரத்தில் 2 நாள் ப்ராக்டிஸ் டேஸ் இருக்கும். ஜஸ்ட் 2 நாள் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அண்ட் ஒரே ஒரு நாள் தான் டோர்னமெண்ட். மற்ற ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ் இருக்கும். பட் ஸ்விம்முக்கு வந்து ஒரே ஒரு நாள் தான் ஸ்விம் டோர்னமெண்ட் இருந்துச்சு. அண்ட் அப்போ வந்து அந்த எங்கள் சிட்டியில் இருக்கிற எல்லா ஹை ஸ்கூல்ஸுமே வந்திருப்பாங்க. அவங்க கூட வந்து நாங்கள் காம்படேட் பண்ணுவோம். வந்து ஹை ஸ்கூலில் கிரெடிட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. அதில் வந்து ஆல்பர்ட்டாவில் 100 கிரெடிட்ஸ் எடுக்கணுன்றது மேண்டேட்டரி. இப்போ வந்து ஒரு கோர்ஸ் நம்ம படிக்கிறோன்னா அதுக்கு வந்து 5 கிரெடிட்ஸ் கன்ஃபார்மாக இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10th வந்து மேத் 10-1, சயின்ஸ் 10-1, அது எல்லாத்துக்குமே 5 கிரெடிட்ஸ் இருக்கும். அது இல்லாமல் நான் வந்து எடுத்த ஆப்ஷன் கிளாஸஸுக்கும் வந்து 5 கிரெடிட்ஸ் இருக்கும். லைக் ஆப்ஷன் கிளாஸஸ்னால் ஐ மென்ட் ஏவியேஷன் அந்த மாதிரிலாம். அதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் சேர்த்தி 12th முடிக்கிறப்போ 100 கிரெடிட்ஸ் இருந்தால் தான் உங்களை வந்து 12th பாஸ் பண்ணி லைக் கிராஜுவேட் பண்ணி அனுப்புவாங்களே ஸ்கூலை விட்டு. இல்லைனா இன்னொரு வருஷம் கூட படிப்பாங்க. அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு பேர் வந்து சூப்பர் சீனியர்ஸ்னு அர்த்தம். நான் சம்மர் டைமில் வந்து இங்கே கிளாஸ் எடுக்கலாம். அதாவது நம்ம ஊரில் லீவ் விடுவாங்க இல்லைங்களா, ஆனுவல் லீவு, அந்த மாதிரி இங்கே ஆனுவல் லீவ் விடுவாங்க. அப்போ வந்து நான் ஆன்லைனில் சம்மர் கிளாஸஸ் வந்து, அதாவது அடுத்த வருஷத்துக்கு, இப்போ நான் 10th முடித்த உடனே 11th படிக்க வேண்டிய ஒரு கோர்ஸை வந்து அந்த சம்மர் டைம்லேயே நான் பண்ணேன். அப்போது 11th வந்து எனக்கு ஒரு கோர்ஸ் கம்மியாச்சு. ஸோ அப்போவே நான் 12th சேர வேண்டிய ஒரு கோர்ஸ் பண்ணி அந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி தான் நான் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்கூல் வந்து சீக்கிரம் முடிக்கணும்னு இருந்துச்சு. ஐ ஆக்சுவலி ஏர்லி கிராஜுவேட்டட் ஃப்ரம் ஹை ஸ்கூல். நான் வந்து ஒரு செமஸ்டர் ஏர்லியாகவே முடிச்சிட்டேன் ஹை ஸ்கூலில். அது எப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், எனக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், அது இல்லாமல் நான் படிக்கிற ஆப்ஷன் கிளாஸஸ்லேயும் வந்து ஒரு ஆப்ஷன் தருவாங்க டீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸ் எடுக்கிறதுக்கு. நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மெடிசனில் எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸ் எடுத்தேன், ஏவியேஷனில் எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸ் எடுத்தேன். அது ஏன்னா எனக்கு சீக்கிரம் முடிக்கணும்னு இருந்துச்சு. நான் அதுக்கு எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நிறைய அசைன்மெண்ட்ஸ் தருவாங்க. அந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க சொல்கிற டைமில் முடிச்சு கொடுத்துட்டோன்னா எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸ். இங்கே டியூவல் கிரெடிட் அப்படின்னு ஒரு இது இருக்குது, விச் இஸ் பேசிக்லி நீங்கள் ஹை ஸ்கூலும் படிப்பீங்க, சைமல்டேனியஸ்லி நீங்கள் வந்து காலேஜ்லேயும் படிப்பீங்க. காலேஜ் ஒரு யூனிவர்சிட்டி, டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ சூஸ். நான் வந்து ஒரு டியூவல் கிரெடிட் பண்ணேன். அதுக்கும் வந்து எனக்கு கிரெடிட்ஸ் கிடச்சிது. அதுக்கு வந்து யூனிவர்சிட்டிலையும் இங்கே கிரெடிட்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஹை ஸ்கூல்லையும் இருக்கிற கிரெடிட்ஸ் ரெண்டுமே நான் சேர்ந்து வாங்கினேன் அந்த டியூவல் கிரெடிட் ப்ரோக்ராமில். நான் வந்து சயின்ஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் பண்ணேன். அந்த மாதிரி நிறையா இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக்
எவ்ரி திங் நீங்கள் நேம் பண்ணுங்கள், அதோட டியூவல் கிரெடிட் இருக்கும். லைக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், நர்சிங், வெட்டினரி. ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன் இப்போ ரீசெண்டாக நான் வெட்டினரி டியூவல் கிரெடிட் பண்ணியிருக்கணும்னு. ஏன்னா பண்ணியிருந்தா இப்போ ஐ வுட் ஹவ் பின் ஒர்க்கிங் அட் லைக் அ கிளினிக் அண்ட் நான் ஏர்ன் பண்ணியிருப்பேன் வாலண்டியரிங்காக இல்லாமல். ஸோ அது வந்து நான் அப்போ சயின்ஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் நான் படித்தேன். அண்ட் அது ஜஸ்ட் அசைன்மெண்ட்ஸ் அண்ட் இட் வாஸ் பேசிக்லி நியூட்ரிஷன் பற்றி தான் இருந்துச்சு. லைக் மேக்ரோநியூட்ரியன்ஸ், மைக்ரோநியூட்ரியன்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட், ஃபைபர், அதெல்லாம் பற்றி தான் நான் படித்தேன். அந்த மாதிரி வந்து நிறைய டியூவல் கிரெடிட்ஸ் இருக்குது. அது வந்து இட்ஸ் ஆப்ஷனல். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணணும், படிக்கணும் அப்படிலாம் இல்லை. எனக்கு வந்து சீக்கிரம் கிராஜுவேட் ஆகணும், அதனால் அதில் நான் கிரெடிட்ஸ் வரும்னு சொல்லிவிட்டு நான் அது படித்தேன். அப்போ எனக்கு வந்து அவ்வளோதான் அவேர்னஸ் இருந்துச்சு. பட் லேட்டாக தான் எனக்கு புரிஞ்சுது தட் அந்த டியூவல் கிரெடிட் நான் படித்தது வந்து இட்ஸ் வெரி வேல்யூபிள். ஏன்னா அதை வச்சு தான் நான் வந்து ஒரு வெட்டனரி கிளினிக்கில் நான் வேலை பார்த்தேன். 2 வெட்டனரி கிளினிக்ஸில் நான் வேலை பார்த்தேன். வாலண்டியரிங் பண்ணேன் நான். பேசிக்லி வந்து டாக்டர்ஸை ஷேடோ பண்ணுறது, ஃப்ரண்ட் டெஸ்க்லேருந்து பில் கொடுக்கறது, ஃபுட் பேக் பண்ணுறது, க்ரூமிங் ஐட்டம்ஸ் எடுத்து வைக்கிறது, ஃபுட்டு ஸ்டாக் பண்ணுறது, பேஷண்ட்டோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது. அப்புறம் நான் டென்டல் சர்ஜரிலாம் நிறையா பார்த்தேன். அண்ட் பிளட் டெஸ்ட் எப்படி எடுப்பாங்க, அனஸ்தீஷியா எப்படி கொடுப்பாங்க, எக்ஸ்ரே எப்படி எடுப்பாங்க, இது எல்லாமே நான் நிறையா கற்றுக்கிட்டேன் பெட்ஸை பற்றி. ஏன்னா அதுக்கப்புறம் நான் அந்த அந்த டியூவல் கிரெடிட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு பெட்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்கு வந்து பெட்ஸ் வந்தாங்க. வந்து APIB அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏபினா அட்வான்ஸ் பிளேஸ்மெண்ட், ஐபினா வந்து இன்டர்நேஷ்னல் பேக்யூலரேட். நான் படித்த ஸ்கூலில் வந்து ஐபி கிடையாது, ஏபி தான் இருந்துச்சு. நான் வந்து 11th வந்து மேத் 20-1 ஏபி அண்ட் பயோ 20 ஏபி நான் எடுத்தேன். ஏன்னா அது ரெண்டுமே நான் சூப்பர் மார்க் எடுத்தேன் 10th. அதனால் டீச்சர்ஸே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அது வந்து -1க்கும் மேலே. ஸோ லைக் சூப்பராக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மட்டும் தான் அந்த ஏபியில் இருப்பாங்க. பிகாஸ் அது வந்து காலேஜில் வர கான்டென்ட் எல்லாமே வந்து அதில் கொஞ்சம் கவர் ஆகும். நான் வந்து அதை எடுத்தேன். அண்டு ஏபி வந்து நான் ரொம்ப வந்து எனக்கு டார்ச்சர் தான், அது ரொம்ப டார்ச்சராக இருந்துச்சு. ஏன்னா இட்ஸ் டூ மச், வே டூ மச் ஆஃப் ஸ்டடியிங். மேத் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். பயோ கூட ஏதோ மேனேஜ் பண்ணேன், பட் மேத் வாஸ் வெரி ஹார்ட். அண்ட் அப்போ டிசைட் பண்ணேன் ஏபி வந்து 12th எடுக்கவே கூடாதுன்னு டிசைட் பண்ணேன். எடுக்கலை, நான் வெறும் -1 தான் எடுத்தேன். அண்டு இங்கே வந்து டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, பட் நம்ம சூஸ் பண்ணுறது தான். அண்ட் இங்கே வந்து காலேஜ் வந்து சேர்றது வந்து இட்ஸ் லைக் ஹர்டல் மாதிரி தான். ஏன்னா வந்து ஹை ஸ்கூலில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்றது தான் பார்ப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸில் சேர்ந்துருக்கீங்க, வாலண்டியரிங் பண்ணியிருக்கீங்க, டியூவல் கிரெடிட் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் பண்ணால் வாவ் சூப்பர், ஓகே இவங்கள வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வைக்கலாம் அப்படிலாம் வந்து அவங்க யோசிப்பாங்க யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ்லலாம். நான் அதெல்லாம் பண்ணேன். அண்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாமலேயும் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். பட் இதெல்லாம் பண்ணால் யூ ஹாவ் அ ஹையர் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் இன் டு யூனிவர்சிட்டிஸ். ஹை ஸ்கூல்லேருந்தே வந்து அதாவது கிரேட் 9லேருந்தே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் உங்கள் காலேஜ் வந்து சேர்றதுக்கு அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம். லைக் யூ ஹாவ் டு பி கான்ஷியஸ். நீங்கள் வந்து கொஞ்சம் மார்க் தப்புனாலும் உங்களை -2 போட்டுருவாங்க, இல்லை -3 போட்டுருவாங்க. அண்ட் நீங்கள் திருப்பி வரணுன்னா இன்னொரு ஒரு 6 months இன்னொரு கோர்ஸ் படிச்சுட்டு, அதாவது 10th லெவல் கோர்ஸே படிச்சுட்டு அப்புறம் தான் 11th லெவல் கோர்ஸ் படிப்போம். ஆனால் நீங்கள் வந்து படிக்கிற வருஷம் வந்து 11th இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறப்போ இட்ஸ் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங். அதனால் 9th இந்த ஊரில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஹை ஸ்கூல் வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்து இப்போ வந்து ஹை ஸ்கூல் முடித்து சக்ஸஸ்ஃபுல்லி யூனிவர்சிட்டி ஆஃப் ஆல்பர்ட்டாவில் எனக்கு ஆஃபர் வந்திருக்கு. நான் வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் அனிமல் ஹெல்த், மேஜரிங் இன் கம்பேனியன் அண்ட் ஃபுட் அனிமல்ஸ், ப்ரீ வெட்டினரி டிகிரி. இதுதான் நான் படிக்க போகிறேன் இன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆல்பர்ட்டா. அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லி என்னோடய யூனிவர்சிட்டி vlog, ரூட்டீன், நாங்கள் என்ன பண்ணுறேன் அது எல்லாமே வரப்போகுது.
ஆக்சுவலி எங்கள் வீடும் யூனிவர்சிட்டியும் ஒரு 2 hours டிஃப்ரென்ஸ். ஸோ நான் வந்து யூனிவர்சிட்டியோட டோர்மில் தான் போய் இருக்க போகிறேன். அண்டு அதில் என்னெல்லாம் நான் பண்ண போகிறேன், எப்படிலாம் நான் மூவ் பண்ண போகிறேன், எப்படிலாம் வந்து பேக்கிங், ஷாப்பிங், அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோஸில் இனிமேல் வரும். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் இந்த கெனடியன் ஸ்கூல் சிஸ்டம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் bye.